குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் யுஎஃப்ஆ யூரோ 2024 ஜெர்மனியில் நடக்குது. அதில் குவார்ட்டர் ஃபைனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் வர்சஸ் ஜெர்மனி அந்த மேட்ச்க்கான ரிவ்யூ வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினுடைய கோச் டேலா ஃபியூன்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-2-3-1 ஸ்ட்ராட்டஜியில் வந்து விளாட்றாங்க. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூலியன் நாகல்ஸ்மேன் டீமான ஜெர்மனி வந்து 4-2-3-1 ரெண்டு பேருமே ஒரே ஃபார்மேஷனில் தான் விளாட்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் வந்து வில்லியம்ஸ் மொராட்டா இன்டர்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸில் வந்து பெட்ரி இருப்பார். அவர் கொடுத்தப்ப அவர் ஷாட் அடிப்பார், பட் ஸ்ட்ரெயிட் சேவ் வந்து நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த டிஃபென்ஸில் வந்து ராம்னு சொல்லி ஒருத்தர் RAVM ராம், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் வந்து போடுவார். பட் ஆனால் வந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட் டு ஸ்பெயின் கோல் கீப்பர்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ கிக் வந்து கிடைக்கும் ஸ்பெயினுக்கு வந்து. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரிக்கு வந்து இன்ஜரி நடக்கும். அதாவது டோனி க்ரூஸ் வந்து பாலுக்கு போயிருப்பார். ரெண்டு பேரோடைய நீ பட்டு பெட்ரிக்கு வந்து இன்ஜரி ஆகிடும். அப்புறம் திரும்பியும் வந்து அவர் வந்து அட்டாக் போகிறப்ப பெட்ரிக் திரும்பவும் வந்து அதே மாதிரி நீலேயே திரும்பி இன்ஜரி படும். அதனால் அவர் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஓல்மாவை வந்து கொண்டு வந்திருப்பாங்க பெட்ரிக் பதிலாக. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினுக்கு வந்து ஃப்ரீ கிக் கிடைக்கும். யமால் வந்து அடிப்பார், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக தான் போயிருக்கும், வைட் ஆஃப் த போஸ்ட்டுக்கு வெளியில் தான் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பரான ஒரு சான்ஸ் கிடைக்கும். கிமிச் வந்து அற்புதமாக ஒரு கிராஸ் போடுவார், ஹெவர்ட்ஸ் ஹெட் பண்ணுவார், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கோல் கீப்பருக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே அடிச்சிருவார். அதனால் வந்து ஈஸியாக சேவ் பண்ணிவிடுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லப்போர்ட் வந்து ஒரு ஷாட் அடிப்பார், பட் ஆனால் வந்து ஸ்ட்ரெயிட் டு த கோல் கீப்பர் வந்து மேனுவல் நோயர்கிட்டே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பார். அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஷாட் அடிப்பார், ஸ்ட்ரெயிட் டு த கோல் கீப்பருக்கே ஷாட் அடிச்சிடுவார். அதனால் ஈஸி சேவ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவர்ட்ஸ்க்கு வந்து இன்னொரு அற்புதமான சான்ஸ் கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ருடிகர் வந்து அவரோட டிஃபென்ஸ்லேருந்து ஒரு சூப்பராக லாங் பால் பாஸ் பண்ணுவார். ஹெவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரை மார்க் பண்ண டிஃபரெண்டை தாண்டி செஸ்ட்டில் பால் டவுன் பண்ணி அற்புதமாக ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கோல் கீப்பருக்கு ஈஸியான சேவ் மாதிரி ஆகிடும். இது ஒரு சான்ஸ்னு சொல்லலாம் ஜெர்மனி ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரூ பால் வந்து பார்த்திங்கன்னா நீக்கோ வில்லியம்ஸ்க்கு வந்து வில்லியம்ஸ்க்கு வந்து கொடுப்பாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கிமிச்சை தாண்டி பாஸ் பண்ணி போவார். கிமிச் ருடிகர் கிமிச் ரெண்டு பேரையும் தாண்டி வந்து நியர் போஸ்ட்டில் ஒரு ஷாட் அடிப்பார், பட் நோயர் வந்து சேவ் பண்ணிவிடுவார். பட் ஆனால் ஆக்சுவலி ரெஃபரி வந்து அது ஆஃப் சைடுன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓல்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் அடிப்பார் அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து, பட் நோயர் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிடுவார். அப்புறம் யமால் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து அடிப்பார், திரும்பவும் நோயருக்கு வந்து திரும்ப சேவ் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிராஸ்ன்னு சொல்ல முடியாது, ஸ்விட்ச் பாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான ஒரு பாஸ் வந்து யமாலுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு மேலே தூக்கி தான் விடுவார் பாலை. யமால் கிட்ட வரும். யமால் வந்து பார்த்திங்கன்னா மொராட்டா பாக்ஸ்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார், மொராட்டாக்கு பாஸ் பண்ணுவார். மொராட்டா என்ன பண்ணுவார்னா அற்புதமாக வந்து டேர்ன் பண்ணி கோல் அடிக்கலான்னு போவார். பட் ஆனால் வந்து ஓவர் த பார் ஷார்ட் பவராக அடிச்சதுனால மேலே ஓவர் த பார் மேலே போயிடும். இது ஒரு நல்ல சான்ஸாக இருந்தது ஸ்பெயின் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, பட் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிமிச் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக வந்து ஆண்ட்ரிட்ஸ்க்கு வந்து ஒரு பாஸ் கொடுப்பார், பட் ஆண்ட்ரிட் பண்ணுவார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஷாட் வந்து வைடாக போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொராட்டா வந்து பார்த்திங்கன்னா யமாலுக்கு பாஸ் பண்ணுவார். யமால் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக வந்து ஒரு பால் வந்து ஒரு லோ பாஸ் மாதிரி சூப்பராக வந்து பண்ணுவார். அதாவது ஓல்மா ஓடுறதை பார்த்து அவர் அற்புதமாக வந்து உள்ள லோ பாஸ் கொடுப்பாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்மா வந்து அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து உள்ளே வந்து அற்புதமாக ஒரு ஷாட் அடிப்பார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கோல் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. நோயரால் அதை சேவ் பண்ண முடியாது, அதனால் கோல் போயிடும். அதை பாட்டம் கார்னரில் அடிச்சிருப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மனி வந்து அக்ரெசிவ் ஆவாங்க. இவங்க ஸ்பெயின் வந்து ஸ்கோர் பண்ணதுனால ஜெர்மனி வந்து சும்மா அக்ரெசிவாக வருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரிச் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷாட் அடிப்பார் அவுட் சைட் த பாக்ஸில். ஒரு ஜெர்மனி அட்டாக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனுக்கு அட்டாக் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஆண்ட்ரிச் இருப்பார், ஆண்ட்ரிச் ஒரு ஷாட் அடிப்பார், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடும். ருடிகர் வந்து ஒரு கிராஸ் கொடுப்பாரு,
ஃபுல்க்ரக் ஹெட் பண்ணுவார், பட் ஆனால் அது வைடாக வந்து போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விரிட்ஸ் வந்து ஃபுல்க்ரக் வந்து கொடுப்பாரு. நேச்சோ விரிட்ஸ் வந்து அற்புதமாக ஒரு லோ கிராஸ் வந்து கொடுப்பாரு அவருடைய ரைட் ஃப்ளாங்க்லேருந்து. ஃபுல்க்ரக் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலான்னு போகிறப்ப நேச்சோ மோன்ட்ரியால் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து அவரை ஃபுல்க்ரக்கை வந்து கீழே புல் பண்ணுவார். அவர் விழும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் அடிப்பார் ஃபுல்க்ரக்கு, பட் ஆனால் வந்து போஸ்ட்டில் பட்டு வெளியில் போஸ்ட்டில் பட்டு போயிடும். அதனால் இது ஒரு சான்ஸ் ஜெர்மனி மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல் கீப்பர் சிமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுவார். என்னென்னா அவருடைய கோல் கீக்லேருந்து அடிப்பார் பால், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஹவெட்ஸ் கிட்டே வரும். ஹவெட்ஸ் என்ன பண்ணுவார்னா வந்து மிட்ஃபீல்ட்லேருந்து கொஞ்சம் ஓடி வந்து கோல் கீப்பர் தான் வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து அவுட் மிட்ஃபீல்டு ஓடிட்டு இருக்க மாதிரி ஒரு ஷாட் அடிப்பார். அது கோலுக்கு போகிற மாதிரி இருக்கும், பட் லைட்டாக ஓவர் த பார் போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். க்ளோஸானது தான், பட் ஓவர் த பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவெட்ஸ் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அதை சொன்ன மாதிரி ஓவர் த பார் போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஷாட், இதுதான் வந்து முக்கியமான மேட்ச். அதாவது ஸ்பெயின் வந்து ஜெயிக்கிற மாதிரி நிலைமையில் இருப்பாங்க 89th மினிட்ல. அப்போ தான் வந்து மிடில் ஷாட் என்ன பண்ணுவார்னா ஜெர்மனி சேர்ந்து ஒரு கிராஸ் போடுவார். அது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் போகிறப்ப வைட் கிராஸ், அது போஸ்ட்டை தாண்டி போகும். அப்போ கிமிச் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பயங்கரமாக லீவ் பண்ணுவார், மேலே பறப்பார். அவர் வந்து பேக் ஹெட்டர் பண்ணி ஒரு பாஸ் மாதிரி ஹெட் பண்ணுவார். அது நேராக வந்து வெட்ஸ் கிட்ட வந்து வெட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் டச்லேயே ஷூட் பண்ணி போஸ்ட்டில் பட்டு கோல் போயிடும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொண்டு போயிடுவாங்க, 1-1 லெவல் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முல்லருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும், பட் அது ஆஃப் சைடான்னு தெரில. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ருடிகர் வந்து சூப்பராக கிராஸ் போடுவார். முல்லர் என்ன சொல்லுவாரா, பாஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறப்ப இவர் கிராஸ் போடுறப்ப கரெக்டாக வந்து முல்லர் வந்து கரெக்டாக போயிருப்பார். பட் ஜஸ்ட்டு அவர் ஷாட்டை ஃபஸ்ட் டைம் ஷாட் அடித்ததில் ஜஸ்ட்டு வைட் ஆஃப் த பார், ஜஸ்ட் போஸ்ட்டுக்கு வெளியில் ஜஸ்ட்டு வைடாக போயிருக்கும். இதனால் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 1-1 லெவல் ஆகிருக்கும். இதனால் வந்து எக்ஸ்ட்ரா டைம் போவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மூமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்சபால் ஸ்பெயினை சேர்ந்த ஒயர்சபால் வந்து எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் அடிப்பார். பட் ஆனால் வந்து வைட் ஆஃப் த போஸ்ட்டில் போயிடும். அப்புறம் இது வந்து முக்கியமான மூமெண்ட் ஜெர்மனிக்கு. இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த எக்ஸ்ட்ரா டைமில் முக்கியமான ஜெர்மனிக்கு அற்புதமான சான்ஸ் கிடச்சிருக்கும். மிட்சல் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக த்ரூ பால் வந்து மியூசியாலா கொடுப்பாரு. மியூசியாலா வந்து வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆஃப் த பாக்ஸில் அன்மார்க்டாக இருப்பார். அவருக்கு வந்து அற்புதமாக கொடுப்பார் விரிட்ஸ் மியூசியாலாம் கொடுப்பாங்க. விரிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார்னா அவர் சூப்பராக ஷாட் அடிப்பார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டூ மச்சாக ஆங்கிள் கர்வ் ஆகிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா பால் வந்து ஜஸ்ட்டு வைட் ஆஃப் த கோலாக போயிருக்கும். அதாவது போஸ்ட் கொஞ்சம் க்ளோஸாக போயிருக்கும், அவ்வளோதான். அதனால் வைடாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒயர்சபால் வந்து ஷாட் அடிப்பார், பட் வைடாக தான் போயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிமிச் வந்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் ஹாஃப் ஆஃப் எக்ஸ்ட்ரா டைமில் நடக்கும் இந்த இன்சிடென்ட்ஸ்லாம். கிமிச் வந்து ஒரு கிராஸ் போடுவார் இன்சைடில், ஃபுல்க்கு ஒரு ஹெட் பண்ணுவார், டைவிங் ஹெட்டரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் அதுக்கேற்ற மாதிரி டைவிங் சேவ் வந்து கோல் கீப்பரும் வந்து பண்ணிவிடுவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து முக்கியமான மூமெண்ட். 118th மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்டர்ப்ளே பண்ணி அவங்களுடைய லெஃப்ட் ஃப்ளாங்கில் வந்து ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. இதை பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூட்டான மெரினோன்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓல்மோ வந்து அற்புதமாக வந்து லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து ஒரு கிராஸ் போடுவாங்க. மெரினோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹெடர் மாதிரி கிடச்சி டாப் ரைட் கார்னர் அவரோட டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து நோயர் வந்து அவரால் மாறவே முடியாது, அப்படி ஒரு ஹெட்டர் அடிச்சுப்பார். அதனால் கோல் போயிடும். அதனால் வந்துட்டு ஸ்பெயின் 2-1 வந்திருக்கும். அப்புறம் வந்துட்டு ஜெர்மனி வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் முல்லர் வந்து அற்புதமாக ஒரு கிராஸ் வந்து போடுவார். ஃபுல்க்ரருக்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான சான்ஸ் கிடச்சிருக்கும் ஒரு கோல் அடிக்கிறதுக்கு. பட் ஆனால் அவர் ஹெடர் வந்து ஜஸ்ட் வெயிட் போனதுனால இந்த மேட்ச்சில் வந்து ஸ்பெயின் வந்து 2 ஜெர்மனி 1 அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா டைமில் ஜெயிச்சிருப்பாங்க. அதனால் ஸ்பெயின் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு வந்து போகிறாங்க. இதுதான் வந்து இந்த மேட்ச்க்கான ரிவ்யூ. என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேருமே பொசிஷனில் ஈக்குவலாக தான் இருந்த மாதிரி தோணுச்சு. ஐ ஃபெல்ட் ஜெர்மனி வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அட்டாக்கில் கம்பேரிட்டிவ்லி. ஸ்பெயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மொமெண்ட்ஸ் கிடைக்கும் போது நல்லா ஒரு இன்டர்ப்ளே பண்ணி அட்டாக் பண்ணாங்க மாதிரி தோணுது. ஸோ இதுதான் இந்த மேட்ச்க்கான ரிவ்யூ. தேங்க்யூ.